எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள்? எதை அடிக்கடி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை பற்றி கனவு காண்கிறீர்கள்? இவற்றின் மீது முழு கவனம் வைத்து கவனமாக இருங்கள். எதை பற்றி உங்களது எண்ணங்கள், சிந்தனைகள் தொடர்ந்து செலுத்தப்படுகிறதோ அதன் மீது கவனமாக இருங்கள். அதை ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். இதுதான் ஈர்ப்பு விதியின் சிறப்பு. அமேசிங். நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் பிரபஞ்ச விதியின் ஈர்ப்பு விதி. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? கன்றுக்குட்டியை தேடும் பசுவை போல் ஒரே சிந்தனையில் வேகம் எடுக்க வேண்டும். கன்றுக்குட்டி எங்கு நின்றாலும் தாய்ப்பசுவை தேடி வந்து அதன் கால்களை சுற்றி வந்தடைந்துவிடும். இது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். வெற்றியும் அப்படித்தான். எதற்கு தீனி போடுகிறீர்களோ அது வளரும். வாவ், those lines are amazing sir. வெற்றி என்பது திடீரென கிடைக்கும் புதையல் இல்லை. அது தீவிரமான போராட்டத்தில் கிடைக்கும் பொக்கிஷம். தோல்வி என்பது தள்ளி போடப்பட்டிருக்கும் வெற்றி. விடாமுயற்சியாளருக்கு வேறொன்றும் இல்லை. நீங்கள் விரும்பியதன் மீது கவனத்தை வைத்து பெற்றுவிடுங்கள். எதை அடிக்கடி விரும்பி நினைத்து கொண்டே இருக்கிறோமோ அதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் டூல்ஸை பிரபஞ்சம் ஏற்பாடு செய்துவிடும். ஆம் நண்பர்களே, ஈர்ப்பு விதியில் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. அதாவது மழை பெய்துதான் செடிகள் வளர்கிறது, பூக்கள் மலர்கிறது. இடி இடித்து எந்த பூக்களும் வளர்வதே இல்லை, மலர்வதே இல்லை. அதே போல்தான் உங்கள் வார்த்தைகள் உயரமாக இருக்கட்டும். குரலை உயர்த்தி விடாதீர்கள். நினைத்தது கிடைக்கும். விரும்பி விரும்பி நினைத்து கொண்டே இருங்கள். ஐஸ்வர்யம் பொங்கட்டும். வணக்கம்.